ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சட்னி செய்ய போகிறோம். தக்காளி கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறோம். இந்த சட்னியில் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டேன். இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச வாட்டி நம்ம அந்த கொத்தமல்லியை இந்த எண்ணெயில் போட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிக்க போகிறோம். எதனால் அப்படின்னா அந்த கசப்பு தன்மை இருக்கும். அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லியை வதக்கி எடுத்துக்க போகிறோம். கொத்தமல்லி இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயை வச்சு மறுபடியும் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு ரெண்டுமே கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். இந்த டைமில் தோலோட சேர்த்துருக்க 2 கட்டி பூண்டும் காரத்துக்கு ஏற்றவாறு வரமிளகாய் சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. அந்த டைமில் பெரிய வெங்காயம் ஒரு 5 வெங்காயத்தை இந்த போல் நறுக்கி வச்சுருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 தக்காளி மேலேயே எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தான். அப்படியே கலந்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த தக்காளி நல்லா வதங்கி மேஷ் ஆகி வரணும். பாருங்க, தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இந்த பச்சை மணமும் போயிடுச்சு. இப்போ இந்த டைமில் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வதக்கி வச்ச கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்துட்டு நம்ம ஸ்டவ் அணைச்சிக்கலாம். இந்த சட்னி நல்லா ஆறட்டும். ஆறின வாட்டி நம்ம அரைச்சிடலாம். இப்போ இந்த சட்னி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்காக நான் செய்யலை. இது ஒரு பொண்ணு தள்ளுவண்டி கடை விற்குது. அந்த பொண்ணுக்காக நம்ம செஞ்சுருக்க இந்த சட்னி தான். ஒரு டைம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு எனக்கு இது போல் நீங்கள் சட்னி செஞ்சு தாங்கக்கா, நான் கடை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இப்போ அந்த பொண்ணுக்காக நம்ம செஞ்சுருக்கோம். இவங்களுக்கு மட்டும் இல்லை, நான் நிறைய பேத்துக்கு ஹோட்டல் கடை வைக்கிறதுக்கான நிறைய ரெசிபிஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் அவங்க கடை ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். நீங்களே கடை வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் நான் வீடியோ எடுத்தேன். உங்களுக்கு இது போல் நிறைய சட்னி வகைகள், குருமா வகைகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.